நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே குடிநீர் விநியோகம் கேட்டு போராட்டம் நடத்திய தவேகாவினர் எழுப்பிய கேள்விகளை சமாளிக்க முடியாமல் நெஞ்சுவலி வந்தது போல நடித்த பிடிஓ இடத்தையே காலி செய்து எஸ்கேப் ஆன சம்பவம் நகைப்பை ஏற்படுத்தியது. நெஞ்சுவலி என சொல்லி போராட்டக்காரர்களிடமிருந்து தப்பித்த வட்டார வளர்ச்சி அலுவலர் செய்தியாளர் கேட்கும்போது மயக்கம் வந்துவிட்டது என மாற்றி மாற்றி பேசியதாலேயே அவருடைய மயக்க நாடகம் அம்பலமாகிவிட்டது. வராத நெஞ்சுவலியை வா வா என வம்படியாக வர வைத்துக் கொண்ட பிடிஓ அந்த நெஞ்சுவலியிலும் வாயை அடக்க முடியாமல் சண்டைக்கு எகிரியதை என்னவென்று சொல்லி சிரிப்பது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே புங்கனூர் கிராமத்தில் சில ஆண்டுகளாகவே குடிநீர் உப்பு தண்ணீராக மாறிவரும் நிலையில் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் தவேகா மாவட்ட செயலாளர் தலைமையில் சாலையை மறித்து போராட்டம் நடத்தினர். வாகனங்களை வழிமறித்து போராட்டம் நடத்திய நிலையில் தகவல் அறிந்து சீர்காழி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் அதாவது பிடிஓ சரவணன் சம்பவ இடத்திற்கு வருகை தந்தார். 2 ஆண்டுகளாக உப்பு தண்ணீரை குடிப்பதால் குழந்தைகளுக்கு தோல் வியாதிகள் வருகிறது என குறிப்பிட்டு பெண் ஒருவர் தங்கள் குறைகளை பேசிக் கொண்டிருக்க உப்பு தண்ணீரை குடித்து பார்த்த பிடிஓ சரவணன் விரைவிலேயே சரி செய்யப்படும் என பேச்சுவார்த்தை நடத்தினார். இப்படியேதான் எல்லா அதிகாரிகளும் சொல்கிறார்கள், ஆனால் வேலை நடந்த மாதிரி தெரியவில்லை என கிராம மக்கள் பிடிஓ சரவணனை சுத்து போட்டனர். தவேகாவினரும் கிராம மக்களும் பிடிஓ சரவணனை சூழ்ந்து கொண்டு கேள்வி எழுப்ப அங்கிருந்து தப்பிக்க வழி தெரியாமல் யோசித்த அந்த அதிகாரி நன்றாக பேசிக் கொண்டிருந்த போதே திடீரென நெஞ்சை பிடித்தபடியே கீழே சரிந்து விழுந்தார். சரிந்து விழுந்தவருக்கு என்ன ஆனதோ என அங்கு நின்றவர்கள் சுதாரிப்பதற்குள் மல்லாக்க சாய்ந்திருந்த அந்த அதிகாரியே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக் கொண்டு போக சொல்லி கத்தி கூப்பாடு போட்டார். நெஞ்சை பிடித்துக் கொண்டு கீழே விழுந்த அதிகாரி கொஞ்சம் கூட எந்த படபடப்பு பதற்றம் இல்லாமல் காணப்படவே கூடி நின்றவர்களுக்கு உண்மையிலேயே நெஞ்சுவலி வந்ததா என சந்தேகம் வரத் தொடங்கியது. அதிகாரியின் திடீர் ஆக்ஷனை பார்த்து அவரது ஓட்டுநரே முழித்து போய்விட்டார். நல்லா இருந்தவருக்கு என்ன ஆனது என எல்லோரும் கேள்வி எழுப்ப எங்கு நமது நாடகத்தை கண்டுபிடித்து விடுவார்களோ என யோசித்து அந்த நெஞ்சுவலியிலும் அவரே எழுந்து ஜீப்பில் ஏறி அமர்ந்து கொண்டார். ஆனாலும் அங்கு நின்றவர்கள் அதிகாரியை அனுப்பி வைக்க முடிவில் இல்லாததால் கேள்வி எழுப்பிக் கொண்டே இருந்தனர். நீ எல்லாம் ஒரு அதிகாரியா? மக்கள் கேள்வி கேட்டால் நெஞ்சுவலி வருமா என்றெல்லாம் ஆத்திரத்தில் தவேகாவினர் பொங்கி எழ அந்த அதிகாரிக்கு சண்டை போடுவதா நடிப்பதா என தெரியாமல் குழம்பி போய்விட்டார். பதிலுக்கு பதில் பேசி சண்டையும் போட முடியாமல் நெஞ்சை பிடித்துக் கொண்டு முழுசாக ஆக்ஷனும் போட முடியாமல் அவஸ்தைப்பட்டார் அந்த அதிகாரி. ஆவேசத்தில் அடிக்கடி நெஞ்சில் இருந்து கையை எடுத்த அந்த பிடிஓ அதிகாரியின் ஆக்ஷன் காட்சிகளை பார்த்து எல்லோரும் கை தட்டி சிரிக்க கட்டுப்பான அந்த அதிகாரி போராட்டக்காரர்களை திட்டிக் கொண்டே இடத்தை காலி செய்து விட்டார். மனிதாபிமானத்தோடு ஆம்புலன்ஸில் அனுப்பி வைக்கிறோம் என போராட்டக்காரர்கள் கூறியும் என்னைய விட்டால் போதும் சாமி என நினைத்து அதிகாரி ஜூட் விட்டு பறந்து சென்றார். என்ன மதிப்பு தெரியுமாங்க? மக்களோட குறைய கேட்டா நடிக்கிறீங்க பாருங்க. ரொம்ப ஓவர். நல்லா என்ன இருந்தாங்க, எப்படி நெஞ்சு வலி வரும், எப்படி வரும்னு கேட்கிறேன். இது குறித்து நியூஸ் தமிழ் செய்தியாளர் செல்லப்பா அந்த அதிகாரியை அழைத்து நடந்தது என்ன என்று விளக்கம் கேட்க போராட்டக்காரர்கள் மத்தியில் தனி ஆளாக சிக்கிக் கொண்டேன் என்றதோடு எல்லோரும் சத்தம் போட்டு பேசிக் கொண்டிருந்ததால் டென்ஷன் ஆகி மயக்கம் வந்துவிட்டது என்றார். பின்னர் பிபி மாத்திரை போட்டதும் தான் நிலைமை சரியானதாக விளக்கம் கொடுத்தார். கேட்டீங்கன்னா எனக்கு ஓவரா, அதாவது நான் தனியா மாட்டிட்டேன் சார். போலீஸ்ல தாசில்தார்ல யாரும் இல்ல. நான் இவங்க இன்டிமேஷனும் குடுக்கறேன். நான் போனோம்னா என்ன சுத்திக்கிட்டு வாழ் கத்துறாங்க சார். அதே மாதிரி ஜீப்பை மறைச்சு பின்பக்கம் வண்டிய போட்டுட்டு ஒரே ஒரு அதிகாரி சார், நான் எதா இருந்தாலும் சால்வ் பண்ணி தரேன், வாங்க ஆபீஸ்க்கு வாங்க, நான் அங்க குடுத்துறேன் இங்க குடுத்துறேன், எதுவும் நடக்க மாட்டேங்குது. இப்ப தாசில்தார் வரணும் கலெக்டர் வரணும் ஓவரா பேச்சு, காதுகிட்ட ஒரே சத்தம். ஆளுக்கு பேசணும்னு எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா ஓரளவு ஓவர் சத்தம் கேட்டாலே டென்ஷன் ஆகி எனக்கு கிடினஸ் வந்துடும். அது அந்த மாதிரி சூழ்நிலை உண்டாக்கிட்டாங்க. அப்புறம் அந்த அளவுக்கு கொஞ்சம் மயக்கம் அப்புறம் கொஞ்சம் ரெக்கவரி ஆகி கொஞ்ச நாள் தூரத்துல போய்
பிபி டேப்லெட் போட்டேன். போராட்டத்தில் நிற்கும்போது நெஞ்சை பிடித்துக்கொண்டு நெஞ்சு வலி என சரிந்து விழுந்த பிடிஓ செய்தியாளர் விளக்கத்தில் மயக்கம் வந்துவிட்டது, பிபி எகிரிவிட்டது என சமாளித்திருக்கிறார். தாவேகாவினர் எழுப்பிய கேள்வியை சமாளிக்க முடியாமல், போராட்டத்தை பேச்சுவார்த்தை மூலம் கையாளக்கூட தெரியாமல் அந்த இடத்தில் இருந்தே எஸ்கேப் ஆக அதிகாரி போட்ட ஆக்ஷனுக்கு அடுத்த ஆண்டு ஆஸ்கர் அவார்ட் வெயிட்டிங். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.